ஸோ ஜாதகத்தில் ரெண்டாம் திருமணம் தான் செட் ஆகும், அல்லது முதல் திருமணம் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்படி எடுக்க முடியும் ஒன்று. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அவங்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணிடணும். கன்வே பண்ணிவிட்டு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா இந்த விவாகரத்து நின்றுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் 7ஆம் இடம், அதாவது சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது பக்கரமாகவோ இல்லைங்களா, அல்லது ராகு கொடிய விளிம்பில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இரண்டாம் திருமணத்துக்கு போகுது. அது பெண்கள் சைடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்கள் சைடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி போகிறத நம்ம பார்க்குறோம். அதே பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற செவ்வாய் தான் வந்து கணவரை குறிக்கக்கூடியது. செவ்வாய் எங்கேயாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் அவ்வளோ சரியில்லை அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்போ வந்து நிறைய பேர் இங்கே என்ன விவகாரத்துக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது மனைவி கணவனையும், கணவன் மனைவியும் குறை சொல்லிட்டாங்க. நான் என்ன பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நான் எது பேசினாலும் எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறான் அப்படின்னு அவரும். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, எனக்கான ஒரு அங்கீகாரமே இங்கே இல்லைங்க, என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க. வேலைக்காரி கூட சாயங்காலம் அவள் வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருக்கிறா, ஆனால் இந்த வீட்டில் நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறேன்